உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, 17/11/2025 23/11/2025 திங்கள் கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள இந்த காலகட்டங்களில் ராசி பலனை பார்க்க போகிறோம். சித்திரை நட்சத்திரம் இங்கு கன்னியா ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய சந்திரனின் பிரவேசம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது தனுசு ராசி வரைக்கும் வரப்போகிறாரு. இப்படி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். இப்படி வரும்போது அவர் சந்திராஷ்டமம் என்ற எஃபெக்டும் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த வாரத்தில் திறமைக்கேற்ற பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 17ஆம் தேதி வாரம் ஆரம்பிக்கும் போதே சூரியன் 6ஆம் இடமான துலா ராசியிலேருந்து 7ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே போகிறார். உங்களுக்கு அவர் நேர்பார்வையாக செவ்வாயுடன் சேர்ந்து உங்களை பார்க்கிறார். அப்படிங்கிறதுனால எதையும் செயலாற்றணும் என்ற எண்ணம் வந்துவிடும். புதன் 2ஆம் இடத்துக்காரர் வக்கரத்தில் அமர்ந்திருக்கிறார். 7ல் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை. அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இணக்கமான கணவன் மனைவி உடன்பாடு வரும் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் சூரியனுடைய போக்கில் அலைச்சலை கொடுக்கும். வீண் அலைச்சலாக இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. செவ்வாயின் பார்வை கொஞ்சம் கடுமையான பார்வை. ஏன்னா ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவர் 12ஆம் இடத்துக்காரர். அதனால் சில விஷயத்தில் கவனமாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. கொஞ்சம் திருப்தி இல்லை அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது கொஞ்சம் நிறுத்தி அது என்ன திருப்தி வேணும், எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போங்க. நண்பர்கள் ஒத்துழைக்கிறாங்க, ஆனால் அவங்களாம் கரெக்டாக உங்களுடைய பாதைக்குள்ளே இருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்கள். இதுதான் முக்கியம். வெளியூரில் செய்யக்கூடிய வேலைகள் சாதகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை அழகாக டியூன் பண்ணிக்கிறது தான் உங்களுடைய வர்க்கமாக இருக்கணும். கொஞ்சம் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொண்டீர்கள்னா நல்லது. புதிய நபர்களிடம் பேசும்போதோ பகிழும்போதோ சில விஷயங்கள் உங்களை நீங்கள் மாற்றிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலத்தில் எடுத்திருக்கு. அதனால் கொஞ்சம் எல்லாருக்கூடையும் என்னென்ன நல்லது இருக்குதுன்னு அன்னப்பட்சி மாதிரி பாலை மட்டும் எடுத்து தண்ணியை விடுற மாதிரி வச்சுக்கணும். மனசில் எது நல்லதோ அதை எடுத்துக்கணும், தேவையற்றதை விட்டு விடணும். முக்கியமாக நண்பர்களிலே தீய நண்பர்கள் அப்படின்னு ஒரு சகவாசம் இருக்கு இல்லையா, அதை விட்டு விலகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக வெளியில் வந்துடுங்க. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியது. அந்த பணத்தை கெடுப்பதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த வக்ர புதன் ஆனவர் செய்து விடுவார். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல உட்கார்ந்துருக்கிறதும் அவர் 12ஆம் இடத்தை பார்க்கிறதும் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லைங்க. மனசில் ரொம்ப கவலையை கொடுப்பார். குடும்பத்தில் மட்டும் இல்லை, வெளிவட்டாரத்தில் இருபாலினர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்டையும் கொஞ்சம் பழகும்போது டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா தேவையற்ற ஒரு பிரிவுகளும் சண்டைகளும் கலகங்களும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிற எச்சரிக்கையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த காலகட்டம் உங்களுக்கு 3ஆம் இடத்துல கடகராசியில் இருக்கக்கூடிய குரு வக்கரத்தில் இருக்கிறாரு. கொஞ்சம் மனதிலும் கஷ்டம், உடல் நோயும் வரும் வாய்ப்புண்டு. அதுவும் வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் சாப்பாட்டில் எக்ஸ்ட்ராவாக கவனம் வைத்து கொள்வது நல்லது. 11ஆவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் அவர் ராகுவை தொடுகிறார். அவர் தொடர்றதுனால என்ன ஆகுதுன்னாக்க உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்கள் தொழில் அடிப்படையில் செய்யும்போது தடைகளும் வரும். அதனால் கொஞ்சம் அதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கிடுங்க. வீண் பண விரயத்தை தடுத்து விடலாம். இந்த வாரத்தில் 19ஆம் தேதி அன்று புதன்கிழமை அமாவாசை அன்னைக்கு நீங்கள் திதி தர்ப்பணங்கள் செய்பவராக இருந்தால் அதெல்லாம் செய்யுங்க. மற்றவர்களும் தான தர்மங்கள் செய்யலாம். முக்கியமாக 11:45 பகல் 11:45 12:15 வரைக்கும் அப்படிங்கிற டைம் முக்கியமான நேரம். இந்த நேரத்தில் அவசியம் உங்களால் இயன்ற தான தர்மங்கள், பருப்பு, அரிசி,
இல்லை உங்களுக்கு பணமாக கொடுக்க முடியும், இல்லை வஸ்திரங்கள் கொடுக்க முடியும். இப்படி எது உங்களால் தானம் கொடுக்க முடியுமோ அவசியம் செய்யுங்க. இப்படி செஞ்சால் என்னங்க ஆகும் அப்படின்னா, சூரியனின் 7ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஃபோர்ஸை ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும். அதாவது எண்ண ஓட்டங்களை நீங்கள் எண்ணியபடி சாதிப்பதற்கு சூரியன் சாதகமாக இருப்பார் அப்படிங்கிறது தான் இதனுடைய பலன். இதை பயன்படுத்தி கொண்டீர்களானால் உங்களுக்கு பலவிதத்திலும் நல்ல ஒரு எதிர்காலத்தை நீங்களே சேமித்து விட்டீர்கள் என்ற கணக்கை வைத்து கொள்ளலாம். அவசியம் செய்யுங்க. வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.